தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அந்த அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அப்படி யாருக்கும் தெரியாத ஒருவராய் பிறக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தேவதூதர்கள் மூலமும் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டின நட்சத்திரம் மூலமாகவும் இயேசுவின் பிறப்பை இந்த உலகத்துக்கு அறிவித்தார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை யாரும் குறைவாய் மதிப்பிட முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ இயேசு பாலகனாய் பிறப்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சுமார் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் கூட அவர் சொல்லுகிறார். ஆமாம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, ஆமாம், சமாதான பிரபு என்று சொல்லப்படுவார். அல்லேலூயா. ஆளுகை அவர் மேலே இருக்கும், ஆளுகை இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கும். அல்லேலூயா. அவர் ஆளுகிறவர், உலகத்தை ஆளுகிறவர் என்று சொல்லுகிறார். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் ஈஸ்ரவேலை ஆள போகிறவர், உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, ஆமாம், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அல்லேலூயா. அப்போ எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேம் யூதா நாட்டில் இருக்கிற பட்டணங்களிலே அது என்னது இருக்கிறது? ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருக்கிறது. அப்போ அந்த பெத்லகேமில் தான் இயேசு பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவர் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பல 1000 வருடங்களுக்கு முன்பாக கூட உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்ரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ ஆண்டவருடைய மரணத்தை குறித்து ஆதியாகமத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே நாம் இன்றைக்கு பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க வந்திருக்கிறபடியால் பிறப்பை குறித்தே பேசுவோம். அல்லேலூயா. இப்போ பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் 21 மாத்திரம் போதும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஏன் பிறந்தார் என்றால், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவம், ஜனங்கள் பாவ உலகத்திலே பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய் ஒரு சந்தர்ப்பத்தை தேவாதி தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை தனது ஏக புதல்வனை உலகத்துக்கு அனுப்பினார். பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கம் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையும் பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு. ஆமாம், இயேசு கிறிஸ்து தூதர்களின் துதியையும் தூய தேவனுடைய மகிமையும் தூரவே விட்டிறங்கி மனுஷ சாயலாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவர் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த தேவனை தேவாதி தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து அனுப்புகிறார். அதனால தான் நாம் இன்றைக்கு எல்லாரும் என்ன பண்ணுகிறோம்? இயேசு 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 என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. எந்த கொடிய கஷ்டம் வந்தாலும் நமக்கு இயேசு தான். போராட்டமான சூழ்நிலையில் நமக்கு இயேசு தான். அல்லேலூயா. அப்போ இயேசு நம்முடைய உள்ளத்திலே வந்தால் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்று அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய ஊழியக்காரர்களாகவும்
இருக்கிறவர்களுடைய சாட்சிகளை கேட்டால் ஒன்றுமில்லாமல் இருந்த ஆண்டவர் எங்களை இப்படியாய் உயர்த்தினார் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அதே தான் இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை இழந்தார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் தம்முடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனுஷனை படைத்தார். அவன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவன் விலா எலும்பினாலே அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏவாளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார் ஆண்டவர். அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளையே கொடுத்தார். நீங்கள் எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம். ஆனால் ஏவாளுடைய கண்களுக்கு அது ஒரு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமாக இருந்தது. அதனால் அந்த பழத்தின் கனியை எப்படியாவது நான் என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும் என்று நினைத்தான். அதே நேரம் சாத்தானும் கொஞ்சம் ஆலோசனைகளை கொடுத்து அவள் மனதை மாற்றி. இன்றைக்கு அப்படி தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னு வச்சுங்க, இல்லை உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படிக்கு சாத்தானோ சாத்தானுடைய மக்களோ என்ன செய்வாங்க, ஆலோசனை கொடுக்கும். சில நேரங்களில் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சில நேரங்களில் எப்படி ஆயினும் சுகம் வேண்டுமே என்று சொல்லி ஏற்றுக்கொண்டால் நாம் இயேசுவை இழந்து போகிறோம். அல்லேலூயா. இங்கே தினமும் ஆண்டவர் தோட்டத்திலே வந்து ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவினார் என்று இருக்கிறார். குளிர்ச்சியான வேளையில் மகிழ்ச்சியாக அவர்களோடு உலாவினார். ஆனால் தோட்டத்தின் விருட்சத்தின் கனியை புசித்த போது அவருடைய தேவ சத்தத்திற்கு பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார். எப்பவும் நான் வரும்போது எனக்கு எதிர்கொண்டு வருகிறவர்களை காணோமே என்று இயேசு தேடுகிறார். இப்போ கூப்பிடுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லி கூப்பிடுகிறார்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அப்படி கூப்பிட்ட போது நான் உம்முடைய சத்தத்துக்கு பயந்தபடியால், ஆமாம், தோட்டத்தின் விருஷ்டங்களுக்குள்ளே நான் நிர்வாணியாக இருப்பதினால் அல்லேலூயா பயந்து ஒழித்து. அப்போ இப்படியாக இயேசு கிறிஸ்து தாம் சிருஷ்டித்த பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ஆதாம ஏவாளையும் இழந்து. அதான் இங்கே லூக்கா சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று. அல்லேலூயா. அப்போ இழந்து போனதை தேட வந்தார். நாம் எல்லாம் ஒரு காலத்தில் நம்முடைய பெற்றோர்களோ நாமோ ஆண்டவருடைய கரத்திலே இல்லாதபடி இழந்து போயிருந்தோம். அல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நாம் மீட்டெடுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, மத்தேயு 18 சொல்லும்போது, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்,
மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. அப்போ பாவம் செய்த மனுஷன் கெட்டு போய்விட்டான், தேவனுக்கு ஆகாதவனாய் போய்விட்டான். அல்லேலூயா. அதனால அவர்களை ரட்சிக்க வந்தார். யார் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்களோ, யார் இயேசுவை ஆராதிக்காமல் இருக்கிறார்களோ, யாருக்கு இயேசுவை பிடிக்காமல் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. அதான் தேவதூதன் சொல்லுகிறார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்றுக்கும் உதவாமல் கெட்டு போனவர்கள், அல்லேலூயா, நம்மை ரட்சிக்க தான் இயேசு வந்தார். நம்ம நல்லவர்கள் என்று நம்மளை ரட்சிக்க இயேசு ஒருபோதும் வரவில்லை. பாருங்க, நாம் கடையிலே முட்டை வாங்குகிறோன்னு வைத்து கொள்ளுங்கள். அதிலே ஒரு முட்டை கெட்டு போய் சொன்னால் என்ன பண்ணுவோம்? உடனே டஸ்ட்பினில் போட்டுருவோம். அல்லேலூயா. இன்னும் ஒன்று கெட்டு போச்சுன்னா என்ன செய்வோம்? ரெண்டையும் கொண்டு கடைக்காரர்கிட்ட ஓடுவோம். நீங்கள் கொடுத்த முட்டை என்ன ஆயிடுச்சு? கெட்டு போச்சு. அது சென்னையை பொறுத்த மட்டும் அவங்க வாங்கிட்டு என்ன செய்வாங்க? வேறு முட்டை தருவாங்க. அப்போ அந்த கெட்டு போன முட்டை என்ன செய்ய முடியாது? யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கெட்டு போச்சுன்னா உடனே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவோம். அப்போ இயேசு இல்லாத ஒவ்வொரு மனுஷனும் கெட்டு போனவன், பாவத்தினால் கெட்டு போனவன். அவர்களுக்கு நிலைமை என்ன? நம்மவும் அப்படி தான் ஒரு காலத்தில் கெட்டு போனவர்களாக நரகத்துக்கு போகிற அந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவர் என்ன போட்டார்? உலகம் தூக்கி கெட்டு போட்டு வச்சு. அதான் இங்கே சொன்னார், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எவ்வளவேனும் நல்லவர்கள் அல்ல. நம்ம இயேசு ரட்சித்ததினால் நாம் இப்பொழுது நல்லவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். யார் பாவம் செய்கிறார்களோ, விசுவாசி பாவம் செய்தாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரன் பாவம் செய்தாலும் சரி, வேதம் என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிறவன் அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அவன் பிசாசினுடைய மகனாக இருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனார். பாவம் செய்தால் ஆண்டுடைய சமூகம் பிடிக்காது. அவர்கள் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போவார்கள். அதான் இங்கே சொல்கிறேன், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆதி காலம் முதல், ஆதாம் ஏவாள் காலம் முதல் அவன் பாவம் செய்கிறவனாயிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை பாவம் செய்ய வைக்கிறவனாயிருக்கிறான். அதனால் நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிசாசின் தந்திரங்களுக்கு ஆமாம் ஏற்றுதற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிருக்கிறான். பிசாசு தேடிக்கொண்டே நடக்கிறான். ஒவ்வொருவரையும் சுற்றி சுற்றி வருகிறான். ஒவ்வொருவரையும் சுற்றி சுற்றி வருகிறான். எவனை பாவம் செய்ய தூண்டலாம், எவனை விழுங்கலாம் என்று சுற்றி சுற்றி வருகிறான். அதனால் இந்த காரியங்களிலே நாம் எப்படி என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு
தேவனுடைய குமாரன் வழிபாடு. அப்போ பிசாசினால் சோதிக்கப்படும் போது இயேசுவை நோக்கி நாம் கூப்பிட்டோம் என்றால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு எதிரடையாய் கிரியை செய்கிற சாத்தானின் கிரியைகளை என்ன செய்வார்? அவன் வல்லமையை அழிப்பார், நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பிசாசின் சோதனைகள் பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் நாம் முன் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு இயேசு இயேசு, நமக்கு வேறு எதுவும் கிடையாது. இந்த உலகத்திலே நாம் இருக்கிற வரைக்கும் இயேசு தான். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை என் புகழ் பாட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உயிருள்ள வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் புகழை பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கும் ஆசீர்வாதம், நம்மை பார்க்கிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் அப்படியானார். ஹல்லேலூயா. இப்போ பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க தேவன் ஆவியாக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்கிறோம். உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் கன்னிமரியின் வயிற்றிலே பாலகனாய் பிறந்தார். எதற்கு அப்படின்னா, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணிம்படிக்க. அப்படியான மரண பயம். எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் கூட மரணம் வரும்போது என்ன வருகிறது? பயம் வருகிறது. யுத்த வீரர்கள் எத்தனையோ யுத்தங்களை பார்த்துருப்பார்கள், அப்போ எல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஆனால் மரணத்தை பார்த்தா பயம் வந்துடும். மரண காலம் வரும்போது எல்லாருக்கும் பயம் உண்டாகிறது. அதனால தான் அவருடைய பிள்ளைகளோ உறவினர்களோ இவரை சாக வைக்கக்கூடாது என்று தங்களுக்கு தெரிந்த எல்லா வைத்தியங்களையும் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. கடன் வாங்கியும் பார்க்கிறார்கள் நிறையவர்கள். அதற்காக நிறைய செலவும் பண்ணுகிறார்கள். மரண பயத்திலே இருக்கிற ஒருவரை காப்பாற்றி இந்த பூமியிலேயே வைக்க வேண்டும் என்று அப்படியெல்லாம் செலவு பண்ணுகிறார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு தடவை காப்பாற்றினாலும் அடுத்த தடவை என்ன செய்கிறது? திரும்பவும் அந்த மரணத்துக்கு அதிகாரி அங்கேயே வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. அப்போ மரணம் மனிதனுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதான் இந்த உலகம் நமக்கு கொஞ்ச காலம்தான். ஹல்லேலூயா. மோசே 90வது சங்கீதத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80, அதற்கு மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் 70. பலத்தின் மிகுதியால் சரீர பலனோ, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது அப்போ பரிசுத்தாவி நமக்கு கொடுக்குற பலனோ நமக்கு 80 வருஷம் வரைக்கும் கேரண்டி கொடுக்குது. ஹல்லேலூயா. அதற்கு மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அதுக்கு மேலே போனால் தூக்கி விடுகிறதுக்கு ஒருத்தர் வேணும், உட்கார வைக்கிறதுக்கு
ஒருத்தர் நல்ல பாசமாக இருந்த பிள்ளைகள், நல்ல அழகாக நேசித்த பிள்ளைகள் கூட இவருக்கு மரணம் வராதா என்று எதிர்பார்க்கிற சூழ்நிலை வருகிறது. அது அதற்கு மேன்மையானது வருத்தம் சஞ்சலவு. 80 வயசுக்கு மேலே வாழ்கிறவனுக்கும் வருத்தம், அவர்களை பராமரிக்கிறவர்களுக்கும் வருத்தம் தான், வருத்தமும் சஞ்சலம். அதனால் அதான் இங்கே சொல்லப்பட்டு மரணத்தின் அதிகாரியாகிய மரண பயத்திற்கு, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளான அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அதான கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஏன் சந்தோஷமாக கொண்டாடுகிறான்னா மரண பயம் நம்மை விட்டு விலகுகிறது. ஹல்லேலூயா. ஏன் மரண பயம் நமக்கு நம்மை விட்டு விலகிறது? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். அதனால் என்ன என் ஆனந்தம், என்ன எனக்கு ஆனந்தம். ஏன்னா நாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்து எங்கே போக போகிறோம்? தேவனோடு கூட நித்திய காலம் வாழுகிற வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்ற சந்தோஷத்தினாலே மரண பயத்தை ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதான் தேவதூதன் சொல்லும்போது அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாகி பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி இதோ ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவதூதன் சொல்லுகிறான், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். கன்னிகை, ஹல்லேலூயா, கல்யாணமாகாத கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள் என்று இங்கே தேவதூதன் சொல்லுகிறான். கல்யாணமாகாத கன்னிகை குழந்தை பிறந்தார், உலகம் என்ன சொல்லும்? நல்லதாகவே சொல்லார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவள் பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து குழந்தையை பெறுகிறாள். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்று பெயரிட்டா வேணும். ஏன் இம்மானுவேல் என்று பெயரிடணும்? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கார். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் வேண்டும் என்று சொன்னாலும் சரி, வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து
உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஈசாக்கோட ஆண்டவர் இப்படி ஆகி சொல்லுகிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அந்த தேசத்திலே ரொம்ப கொடிய பஞ்சம் உண்டாய். இப்போ நமக்கு சென்னையில் பஞ்சம் உண்டானா, தமிழ்நாட்டில் பஞ்சம் உண்டானா, ஆந்திரா செழிப்பாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? மேக்சிமம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஆந்திராவுக்கு போவோம். அல்லேலூயா. அதே மாதிரி வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஈசாக்கினுடைய நாட்களில் வந்தது. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய், இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நீ என்ன செய்யாத, எங்கோ போவார். இந்த தேசத்திலே வாசம், தேசத்திலே வாழ வேண்டும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்பவும் பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இடதுபுறம் சாயும் போதும் வலதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே இருந்துங்க. சமீபத்தில் தொலைக்காட்சி பார்க்கும்போது ஒருத்தர் தற்கொலை பண்ணி செத்துட்டாராம். ஏன் செத்தாருன்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், எப்பவும் பிசாசு அவர்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பேசிகிட்டு இருக்கான். அதை பொறுக்க முடியாமல் அவன் என்ன பண்ணிட்டான், தற்கொலை பண்ணி சொன்னான். அது என்ன பேசிச்சு என்ன ஏதுன்னு விவரமாக சொல்லுது. அப்போ பிசாசு பேசுனா என்ன நடக்கும்? மரணம்தான் நடக்கும். இயேசு பேசுனா நமக்கு நன்மைகள் நடக்கும். அல்லேலூயா. இங்கே ஈசாக்கோடு ஆண்டவர் பேசுகிறார், நீ வாசம் பண்ணு, இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருப்பேன். நடந்தது என்ன பாருங்க, 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால ஈசாக்கு பஞ்ச காலத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தேசத்திலே வாசம் பண்ணினபடினாலே அவன் ஆண்டவரை எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தார்? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். 100 மடங்கு ஆசீர்வதித்ததினாலே அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான். இப்போ இதை ஏன் சொல்கிறேன்னா, நாமும் ஆண்டருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். நம்மோடு இருக்கிற ஆண்டருடைய வார்த்தைக்கு, ஒருவேளை நாம் ஆண்டவர் வேண்டாம் இயேசு வேண்டான்னு ஒதுங்கினாலும் ஆண்டவர் நம்ம விட்டு என்ன செய்ய மாட்டார், விலகி போக மாட்டார். அவர் நம்மோடு கூட தான் இருப்பார். அல்லேலூயா. அப்போ நம்மோடு கூட இருக்கிற இயேசு அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருப்பார். அப்போ நம்மோடு கொடுக்குற இயேசுக்கு நம்ம துக்கத்தை கொடுக்கக்கூடாது. அவர் மகிழ்ச்சி அடையும்படியாக அவர் நம்ம இதே மாதிரி ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல் ஆசீர்வதிக்கும்படியாக என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தால் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து, ஆமாம் ஐஸ்வர்யவானான ஐஸ்வர்யம் கனவும் உம்மாலே வருகிறார். ஆண்டவராலே தான் ஐஸ்வர்யம் கனம் உண்டாகும். அதனால் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சுதந்திரித்து கொள்வதற்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. 2வதாய் பாருங்க, அதே ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபு அவனுக்கு ஒரு அண்ணன் ஏசா. ரெண்டு பேரும் பிறப்பிலிருந்தே என்ன பண்ணிக்கிறாங்க, மோதிக்கொள்ளுறாங்க. பிறக்கும்போதே ஒருத்தன் காலை ஒருத்தன் என்ன செஞ்சு கொண்டு பிறக்கிறான். ஆமாம். அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் வித்தியாசமாக வளர்ந்தாங்க. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். ஏசா வனவாசியும் வன சஞ்சாரியுமாக இருந்தான்னு வேதம் சொல்லும். இப்படி இருந்தாலும் யாக்கோவுக்கு அவன் தாய்க்கு யாக்கோபை நல்லா பிடிக்குது. தகப்பனுக்கு ஏசா மேலே வெறுப்பாக இருந்தாலும் அவனை கொஞ்சம் என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். அப்போ அவர் கடைசி காலத்தில் ஏசாவை பார்த்து சொல்லுகிறார், நீ சீக்கிரம் வனத்துக்கு சென்று வேட்டையாடி என்ன கிடைக்குதோ அதை நல்ல ருசியாக சமையல் பண்ணி கொண்டு வரும். அப்போ இதுக்கு முன்னே அவன் வேட்டையாடி சமையல் பண்ணி கொடுத்து வேறு என்ன செஞ்சிருக்காரு, சாப்பிட்டுருக்கிறார். இப்போ உலகத்தில் கூட நான் பார்க்கும்போது சில பிள்ளைகள் அப்பா அம்மாருக்கு ரொம்ப பாசமாக இருப்பான் வளர்ந்ததுக்கப்புறம். ஏன்னா சில நேரங்களில் பாட்டில் வாங்கி வச்சு அப்பன் மகன் என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. அப்போ அந்த அப்பனுக்கு எந்த பிள்ளைய பிடிக்கும், அந்த பிள்ளைய தான் பிடிக்கும். அதே மாதிரி கதை. இவன் எப்பாவது வேட்டையாடி செஞ்சு கொடுத்துருக்குறான், அது கொஞ்சம் ருசியாக இருந்தது. அதனால் சொல்கிறார், நீ போய் வேட்டையாடி சீக்கிரம் எடுத்து வா, நான் உனக்கு என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். இதை கேட்டால் ரெபக்கா, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டால் நாடு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி யாக்கோவை கூப்பிட்டு ஆட்டு மந்தையில் ஒரு ஆடை பிடிச்சி அதை என்ன பண்ணுறான், ஆமாம், நல்லா சமையல் பண்ணி ருசியாக ஆயத்தை பண்ணிக்கிட்டான். யாக்கோவை கூப்பிட்டு சொல்கிறான், நீ வந்து என்ன பண்ணு, இதை ஒன்று தகப்பனிடத்தில் கொண்டு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ அவன் சொல்கிறான், ஐயோ நான் போக மாட்டேன், அவர் என்னை யாக்கோன்னு தெரிஞ்சால் சபிச்சிருவார் அப்படின்னு. அப்போ கூட தாய் சொல்லுது, சபிச்சா அதை வாங்கிக்கிறேன், நானே வாங்கிக்கிறேன், சாபம் ஆசீர்வாதம் கிடைச்சா நீயே வாங்கிக்க. அது அவனுக்கு உடம்பெல்லாம் ரோமம் நிறைய இருக்குமே, ஏன் உடம்பில் ரோமம் இல்லாமல் இருக்கு. உடனே அந்த அடித்த ஆட்டுக்க தோலை எல்லாம் உடம்பில் என்ன பண்ணுறாங்க, நல்லா கட்டி எங்கெல்லாம் அவனுக்கு ரோமம் இருக்குதோ அங்கெல்லாம் வச்சு நல்லா செட் பண்ணிட்டாங்க. அங்கே போனான், அப்பான்னு கூப்பிட்ட போது யாருன்னு கேட்டான். அதான் உங்களோட மூத்த மகன் ஏசா வந்திருக்கிறான். பார்த்தா குரலை பார்த்தா ஏசாவுடைய சத்தம் மாதிரி இல்லையே, யாக்கோவுடைய சத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி, எதுக்கும் கிட்ட வான்னு உன்னை தடவி பார்க்கணுன்னு பார்த்தா இங்கே தான் இவங்க ஆட்டு தோலை என்னெஞ்சு வச்சுருக்குறாங்க, நல்லா கட்டி வச்சுருக்குறாங்க. தடவுனதும் ரோமம் தெரிஞ்சது. ஹல்லேலூயா. சரி, எப்படியோ ஆசீர்வாதத்தை யாக்கோவு வாங்கினான். ஆசீர்வாதத்தை யாக்கோவு வாங்கினதை அவன் தாய் சொன்னார். இனி ஏசா வந்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட என்று தெரிந்தால் உன்னை என்ன செய்வான், உன்னோடு சண்டை போடுவான். நான் ஏன் ஒரு நாளில் ரெண்டு பேரையும் இழக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் நீ எனக்கு அண்ணன் வீட்டுக்கு என்ன செய், ஓடிப்போ. ஹல்லேலூயா. பாருங்க 10வது வசனம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து அவன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும்.
நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இதையெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து, ஆமாம், உன்னை திரும்பவும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணும். உங்களுக்கு அந்த தேசம் சொந்தம் கிடையாது. இப்போ ஈசாக்கா பார்த்து சொன்னார், நீ இங்கேயே வாசம் பண்ணணும். இப்போ யாக்கோவை சொல்கிறார், நீ அங்கே போ இப்போதைக்கு, அப்புறம் ஒன்று நான் என்ன செய்வேன், திரும்பி வர பண்ண. அப்போ தேவன் நம்மோட இருந்து என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், செய்யணும். அப்படி செய்யும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். அப்போது இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆசீர்வாதத்தை கொடுக்க இயேசு வந்தார். பாருங்கள், லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பாருங்க, சிமியோன் ஒரு நல்ல மனுஷன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் வயதான ஒரு மனுஷன். அப்போ அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவை காணும் முன்னே மரணத்தை காணும். இயேசு கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணத்தை காணாமல். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க 31ஆம் வசனம். தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவதூதன் சிமியோனுக்கு சொன்னதையே ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இப்படியாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவருடைய தூதர்கள் நம்மோடு என்ன செய்வார்கள், பேசுவார்கள். அல்லேலூயா. பேசி நம்மை ஆசீர்வதிப்பார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. வயல்வெளிகளில் இருந்த மேய்ப்பர்களுக்கும் தேவதூதன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறான். அல்லேலூயா. நாமும் அந்த வயல்வெளிகளில் இருந்த மேய்ப்பர்களை போல உள்ளவர்கள் தான். அல்லேலூயா. நமக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் ரட்சிப்பும் அறிவிக்கப்பட்டதனால் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அடுத்தபடியாக பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில்
யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த போது கிழக்கிலே ஒரு நட்சத்திரம், அதை சாஸ்திரிகள் பார்த்தார்கள். அப்போ அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுகிறது? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கிறோம். சரி, இது என்ன காரியம் என்று அவர்கள் ஆராய்ந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே என்ன செய்வார்? பிறப்பார் என்பதை அறிந்து யூதருக்கு ராஜாவாக எங்கே என்று அரண்மனையில் வந்து கேட்கலாம். அவனுக்கு என்ன தெரியாமல் இங்கே எப்படி ராஜா பிறக்க முடியும்? இப்படி ஆத்மீக ராஜாவாக இயேசு பிறப்பார் என்பதை அவன் அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. ஏரோதை கேட்ட பொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க? ராஜாவுக்கு சொல்கிறாங்க. ராஜாவுக்கு என்ன வந்தது? ராஜாவும் அந்த ஊரார் அத்தனை பேர் என்ன செய்கிறாங்க? கலக்கம் அடைந்தார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் போய் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவருக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையை தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் வரும்போது சும்மா வரல, குழந்தையை பணிந்து கொள்ளும் போது சும்மா பணிந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால் என்ன செய்யணும்? குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி பொன்னையும் தூப வர்க்கத்தையும் ஆமாம் வெள்ளை போலத்தையும் அது எடுத்து வந்தாங்க. ஹல்லேலூயா. அதற்கு ஒவ்வொரு காரியம் இருக்கிறது. அவர் ராஜா என்பதற்கு அடையாளமாக பொன்னையும், அவர் ஆராதனைக்குரியவர் என்பதற்கு அடையாளமாக தூப வர்க்கத்தையும், அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பார் என்பதற்கு அடையாளமாக வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு மனதிலே தேவன் அருளினபடி அவர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ அன்பானவர்களை இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வேதத்தின் தொடக்கம் முதல் சாஸ்திரிகள் வரை எல்லாம் ஜெயமாய் நடந்து முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த இயேசு தான் நாசரேத்தூரிலே வளர்ந்து பெரிய பிள்ளையாகி யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனால் முழுக்க ஞான ஸ்நானம் பெற்று கரையிலே ஏறி ஜெபித்தபோது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் உலகத்திலே 3.5 வருட காலம் ஊழியம் செய்தார்.
அது மாத்திரமல்ல, அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அவருக்கு பின்னாக நிறைய ஜனங்கள் போவதை பார்த்து ஏரோது ராஜா என்ன பண்ணினா, அவர் எப்படியாவது என்ன செய்யணும், கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஏன்னால் தேவ சித்தம் அதுவாக இருக்கிறபடியினால், நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க இயேசு வந்தபடியினால் அவர் என்ன பண்ணினார், தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்தவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பின தேவன் இன்றும் நம் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். போதிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஆலோசனை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இயேசு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் எப்பொழுதும் இயேசுவையே சார்ந்து கொள்வோம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இயேசுவால் தான் வர வேண்டும் என்று விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்மை கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரன் 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 சோதரன். அதிகாலையில் பாலனை தேடி நாம் யாவரும் கூடி ஆடடையோம் கூடல் நாடி பாலனை பணிந்து பாடி காலையில் பாலனை தேடி பாடி செல்வோம். மாறியேன் மடி மேலே ஆகவே தோன்ற மடி மேலே ஆகவே தோன்ற காலையில் பாலனை தேடி நாம் யாவரும் கூடி ஆடடையோம் கூடு நாடி பால பணிந்திடவாயின் காலையில் பாலனை தேடி ஹரி பாரி செல்வோம். அந்தையாயர்கள் யாவரும் அங்கே ஆனை மோநிலை நின்றே யாயர்கள் யாவரும் அங்கே அந்த மோநிலை நின்றே சிந்தை கொளிர்ந்திட தோற்றும் நாம் யாவரும் அடடையோம் கொடு நாடி பாலனை பணிந்திடவாரி காலையில் பாலனை தேடி ஹரே ஹரே செல்வோம். அப்போ பத்தலையில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிற நம்முடைய உள்ளத்திலே இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறந்தது தான் பிறப்பின் பண்டிகை. அந்த சந்தோஷத்தினாலே நாம் பண்டிகையை கொண்டாடுவோம், தொடர்ந்து கொண்டாடுவோம். பண்டிகை பலியை பலிபீடத்தில் கொண்டு போய் கயிறுகளால் கட்டுங்கள். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பல்லவத்தின் தெய்வமே, இந்த பண்டிகை நாளின் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தீர்க்கதரிசிகள், தூதர்கள், சாஸ்திரிகள் மூலம் எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை நாங்களும் நினைவிலே கொண்டு, மகா பெரிய தெய்வமே, பரிசுத்த தெய்வமே,
மனுஷரூபம் எடுத்து இந்த மண்ணுலோகில் வந்த தெய்வமே, அப்பா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த தெய்வமே, கெட்டு போன எங்களை மீட்டெடுக்க வந்த தெய்வமே, உடைய திருக்கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசி இந்த சத்தியம் கேட்கப்படுகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் பழக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இயேசு பிறந்து இந்த தேசத்துக்கு கர்த்தராய் இயேசுவை அறிவிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு நன்மை 4 முடி சூட்டி உன் வாயை திருப்தியாக்குகிறார். கொடுக்கப்படுகிற யாவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள். God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.